ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் 1.5 நாள் கூட இல்லை சாயங்காலம் தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ சாயங்காலம் வந்துருச்சு. நாளைக்கு ஒரு நாள் இந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமும், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 10 ஹவர்ஸ் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பாக எல்லாருனாலும் 60+70க்கு ஸ்கோர் பண்ண முடியும் நான் அடித்து சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு பாசிட்டிவாக சொல்ல போனோன்னா, அந்த ஜூன் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பாருங்கள், 2025 ஜூன் அட்டம்ப்ட் கொஸ்டின் பேப்பர். இப்போ சமீபமாக நடந்த கொஸ்டின் பேப்பர் தயவு செய்து அது ஒரு குரோமில் அடித்து பார்த்து அதை ஒரு பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்க. ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கொஸ்டின்ஸ் விட்டுட்டு போயிடாது. ஒரு 10 மார்க் அதுலேருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து அது எது இருந்தாலும் படிச்சிரு. ஆர்கானிக் இருந்தாலும் படிச்சிரு, இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் எல்லாத்தையும் படிச்சிரு. ரொம்ப டேஞ்சர் பார்த்துக்க. ஏன்னா புக்கின்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே படிச்சிரு. அண்ட் நான் இப்போ கொடுக்குற கொஷின்ஸும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உன்னால் 60 மார்க் எடுக்க முடியும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, ஐடென்டிஃபை ஏபிசி கிடையாது. புக் பேக்கில் ஒரு 13-12 கரெக்டானா கூட உங்களால் 60 எடுக்க முடியும். பட் 60ங்கிறது எப்படி எடுக்கலாம் தெரியுங்களா? எழுதுறத கரெக்டாக எழுதணும். 5 2 மார்க்கா, 5 3 மார்க்கா, 5 5 மார்க்கா, 5 மார்க் எழுத முடியும். நான் கொடுத்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா எழுத முடியும். அப்போ 1 மார்க்கில் ஒரு 12 தான் கரெக்டு. நீ கணக்கு போடு. 60 கண்டிப்பாக வரும். 60க்கு மேலே கூட வரலாம். ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருப்பேன். பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணால் ஒன்றும் புரியாது. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போடுறாங்க பிடிஎஃப்னு. எனக்கு ஒன்றும் தெரியல, அது எப்படி தான் புரியும்னு எனக்கு தெரியல. நம்ம ஏன் சொல்கிறோன்னா, ஒரு கொஷின் சொல்லும்போது அழுத்தமாக சொல்லுவேன். அந்த இடத்துல நல்லா கவனிச்சுப்பார். அந்த கொஷினில் விட்டுறக்கூடாதுன்னு அர்த்தம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்கன்னு அர்த்தம். சில விஷயங்கள் ஏதாவது சொல்லுவோம், எனக்கு புரியாது பிடிஎஃப் பார்த்தா. அதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ யூனிட் 1 கன்ஃபார்மாக வந்து யூனிட் 1 கை கொடுக்கும். 10 மார்க்குக்கு இந்த யூனிட்லேருந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் அதுதான் 1 to 6ன்னு போட்டிருக்கேன். 8 to 13 அடுத்த கொஸ்டின்ஸ். 15th கொஸ்டின்ஸ் படிச்சிரு. கிராவிட்டி செப்பரேஷன், ஃபோர்ஸ் ரொட்டேஷன், சைனைடு, சிமெண்ட்டு, ஆசிட் லீச்சிங், கால்சினேஷன், ரோஸ்டிங் வித் எக்ஸாம்பிளோட பார்த்துரு. ஒரு எக்ஸாம்பிள் போதும். மேக்னெட்டிக் செப்பரேஷன், வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? அது என்ன சார் ஃப்ளக்ஸு? ஸ்மெல்ட்டிங்கை தான் அப்படி எழுதியிருக்கேன். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அந்த சிஓ ஒரு ஈக்குவேஷன், கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும். அதை எழுதினா போதும். அந்த கேன்ஜூ ஃப்ளக்ஸ் படிக்கிறீங்கள, அதில் அதான் அது வந்து இப்படியும் கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. கேன்ஜூ ஸ்லாஜ் ஆட்டோ ரிடக்ஷன், வேனார்க்கல். ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. ஓகே. யூனிட் 2 அதுலேருந்தும் ஒரு 5 மார்க்கு கேள்வி வரும். சரியா? ரொம்ப ஈஸி பாரு. 1 to 5 ஃபஸ்ட் 5 கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 6லேருந்து 11 வரைக்கும். அதில் டைபோரான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 13 15 13 to 15 அப்புறம் 18ஆவது. வேறு எதுவும் வேண்டாம் சார். புக் பேக் எல்லாமே சொல்லிட்டீங்க. இதில் புக் பேக் மட்டும்தான் இருக்குது. புக்கிங்கில் நான் எதுவுமே சொல்லலை. யூசஸ் மட்டும் 3 யூசஸ்: போரிக்கு, போரானு, போரக்ஸு, கிராஃபைட்டு, டைமண்ட் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீ புக்கின்லாம் எதுவும் பெருசாக படிக்க வேண்டதில்லை. ஓகே. அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3ல் எவ்வளோ எண்ணு? ஒரு 12 கொஸ்டின் கூட இருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய யூனிட், நான் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். எதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. அண்ட் புக்கினில் பாரு, ரெட் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ், யூசஸ் ஆஃப் குளோரின், யூஸ் ஆஃப் ஆக்சிஜன். யூசஸ் கண்டிப்பாக ஒன்று ஒரு 3rd லெசன் 4th லெசன்லேருந்து அது 2nd லெசன்லேயும் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா பார்த்துக்க. ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன் சின்ன கொஸ்டின். SO2 ரெடியூஸ் ப்ராப்பர்ட்டி, சல்ஃபர் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் ஆக்ஷன். இது ஆக்ஷன், நான் ஆக்டர்னு எழுதியிருக்கேன். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஆக்சன் காம்பவுண்ட், இடைநிலை ஆலஜன் சேர்மங்களின் பண்புகள் 5 மார்க்கில் கேட்கலாம். ஹோம் சிக்னல். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது படிக்க எனக்கு தெரிஞ்சு இந்த லெசன் இதோடு சேர்த்து முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் கூட ஆகாது. ஈஸியாக படிச்சிடலாம். யூனிட் 4 வெறும் ஒரு 10 கொஸ்டின் கூட கொடுத்துருக்க மாட்டேன். அதையாவது படி. குரோமைல் குளோரைட் டெஸ்ட், இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டி 5 மார்க்கில் கேட்பாங்க. ஜைகனட்டா கேட்டிஸ் அதோட யூசஸோடு சேர்த்து படிங்க. ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அண்ட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டு சின்ன 2 மார்க். ஓகே. யூனிட் 4 முடிஞ்சு பாரு, ஒன்றுமே இல்லை. அடுத்தது யூனிட் 5 கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்பேன். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யூனிட்லும் 10 மார்க் வரும். ஐசோமரிசம் இருக்கு இல்லையா? லிங்கேஜ் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம், ஹைட்ரேட் ஐசோமரிசம். புக்கினில் கோஆர்டினேஷன், அயனைசேஷன் இருக்குது. நான் சொல்லலை, ஏன்னா அதுலேருந்து இந்த வருஷம் கொஸ்டின் வரப்போகுது. ரொம்ப டீப்பாக நம்ம கம்மியாக எடுக்கிறனால சொல்லலை. வேணும்னா அதையும் பார்த்துரு. ஏன்னா ஏதோ ஒரு ஐசோமரிசம் கேட்க தான் போகிறான். அண்ட் மீதி இருக்க கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். மினிமெட்டியில் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட் டெஃபினிஷன் படிச்சுக்கோ. விபிடி இல்லுஸ்ட்ரேஷன் வந்து புக் பேக்கில் ஒரு 5வது கொஸ்டின் இருக்குது. அண்ட் புக்கினில் இது 2 ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா போதும். இது ரொம்ப ஈஸி. 5 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து வீக் லிகாண்டா, ஸ்ட்ராங் லிகாண்டான்னு சொல்ல போகிறோம். எலக்ட்ரான் பேர் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் பேர் ஆச்சுன்னா டயமேட்டிக், இல்லைனா பேராமேட்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவோம். மியூ வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இது பேராவா டயாவா நல்லா சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் ஹைப்ரிடைசேஷன் ஒன்றுமே கிடையாது.
இதை நிறைய பேர் ஒமிட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க, டேஞ்சர். ஐயூபேக் நேம் கேட்பாங்க, நேற்றே நடத்தியிருக்கேன், முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஈஸி. யூனிட் 6ல் வந்து ஒரு மொக்க யூனிட், இந்த யூனிட்லாம் விட்டுட்டு போயிடாத. ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துரு. ஐசோட்ரோபி அனஸ்ட்ரோபிக் கோவலன் சாலிடு பிசிசி எஃப்சிசி எஸ்சி பிராக்லா டெரிவ் பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி எஃப்சிசி. இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்குல்ல, பொதுவித்திறன், அதில் வந்து எஸ்சியும் பார்க்கணும், எஃப்சிசியும் பார்க்கணும், பிசியும் பார்க்கணும், என்ன வேணாலும் கேட்பான். ஸோ யூனிட் 7ம் சின்னது தான். இதில் ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். எதுக்காக கொடுத்துருக்கீங்க சார், ப்ராப்ளம்லாம் படிக்க முடியாது அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது, இத்தூண்டு தான் இருக்கும். தயவு செய்து இதில் பார்த்துரு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் முடிஞ்சால் எக்ஸாம்பிள் 6th ப்ராப்ளம் பார்த்துரு, அந்த 99% அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக அது கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்டகிரேட்டட் ரேட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் பீரியட், ஹாஃப் லைஃபோட 0 ஆர்டர் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்துரு. யூனிட் 8 பாருங்கள், ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்குமா, இந்த லெசன் படிக்க மாட்டீங்களா. அண்ட் புக்கின் பாருங்களேன், லிமிடேஷன் ஆஃப் ஃபர்னியஸ் கான்செப்ட் 2-3 பாயிண்ட் தான். பஃபர் சொல்யூஷன், பஃபர் இண்டெக்ஸ், கெப்பாசிட்டி, இதெல்லாம் சின்ன கொஸ்டின். ஆண்டர்சன் ஈக்குவேஷன் இந்த வருஷம் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன் விட்டின் பிஹெச் அண்ட் பிஓஹெச், அவ்வளோதான். யூனிட் 8 முடிஞ்சு. இதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. யூனிட் 9 பாருங்கள், அதுவும் சின்ன யூனிட்டு. ஸோ அதுலேயுமே ஒரு 7-8 கொஸ்டின் இருக்குது. நர்ன்ஸ்ட்டு, அந்த கொல்ட்ராஸு, கண்டிப்பாக ஒரு லா இந்த வருஷம் வரப்போகுது. கொல்ட்ராஸோ இல்லை ஃபேரடேவோ இல்லை ஆஸ்வர்டோ எது வேணாலும் வரலாம், பார்த்துக்க. வாட் இஸ் மோலார் கண்டினியூட்டி, முடிஞ்சால் படி, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிபை ஹக்கல் ஆசஞ்சர் ஈக்குவேஷன், நிறைய பேர் இது படிக்கவே மாட்டேங்க. அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 4 லைன் எழுதுனா போதும். கேல்வனிக் சொல்யூஷன் அந்த டயக்ராமாவது பார்த்துரு. ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கரோஷன் அட்டம்ப்டாக கேட்டது படிச்சிரு. யூனிட் 10. ஸோ யூனிட் 10ல் என்னால் முடிஞ்சது அந்த 20 கொஸ்டின், 24 கொஸ்டின்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா வெறும் ஒரு 12 கொஸ்டின் எடுத்துருக்கேன். இதை நீ படிக்காமல் போனேன்னு மாட்டிக்குவேன். அண்ட் ஜென்ரல் கேட்டஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இப்போ வினியூக்கின் பொதுவான சிறப்பியல்கள் கண்டிப்பாக படிச்சிரு, 5 மார்க்கு. லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லி சைசோத்தம் போன வருஷம் கேட்டது தான், 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஆட்டோ கேட்டலிஸ்ட் ஆக்டிவ் சென்டர் சின்ன கொஸ்டின் தான். எலக்ட்ரோஃபோரிசஸ் ஒரே லைன் தான். ஹல் ஹோம்ஸ் டபுள் லேயர், இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. திண்டால் எஃபெக்ட், திண்டால் விளைவு, எல்லாமே சின்ன கொஸ்டின். இந்த லெசனுமே நான் கொடுத்த கொஸ்டின் வந்து 1.5 மணி நேரம் கூட ஆகாது. பாசிட்டிவ்லி சார்ஜ் கொலைட், அது என்ன சார் புதுசாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கீங்கன்னா, இது அட்டம்ப்டில் கேட்டிருக்கான். 2 வேர்டு, அந்த ஆன்சர் என்னன்னு புக்கில் எடுத்து பாரு. எலக்ட்ரோஃபோரிசஸ் கீழே இருக்கும். ஓகே, அடுத்த யூனிட் 11 என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கிருந்து இது முடிதான் இருக்குது, இதை படிக்க மாட்டியா இது. அப்போ 2 கொஸ்டின் டேரக்ட் 5 மார்க்கு. பைஸ் ரீஜென்ட் அந்த கிளைக்கால் ரியாக்ஷன் பார்த்துரு. டிஎன்ஜி பார்த்துரு. முடிஞ்சால் ஆக்ரோலின் பார்த்துரு. ஃபீனால்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஃபீனாலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொடுத்துருக்கேன், டவுஸு குமைன். டவுஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, குளோரோபென்சின். ஃபீனால் வந்து எப்படி தயாரிப்பாங்க. குமைன் இன்னொரு பேர் என்ன, ஐசோப்ரோபைல் பென்சின். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஷார்ட் அண்ட் பாம்பன், கோல்ப்ஸ். கப்ளிங்கோட இன்னொரு பேர் என்ன, எப்படி கேட்டாங்க டம்ல, அது பென்சின் டயோசனம் குளோரைடு. ஃபீனால் வந்து அதாவது அதுலேருந்து எப்படி டை டெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தயவு செய்து ஃபீனால் கூட ரியாக்ட் ஆகும்போது தயவு செய்து அந்த கொஸ்டின் ஃபிஸ்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. ரீமர்டிமன், யூஸ் ஆஃப் ஃபீனால், கிளிசரால், டைத்திலித்தர், யூசஸ் 3 இருக்குது, படிச்சிரு. ஆட்டோ ஆக்சிடேஷன், அவ்வளோதான். யூனிட் 12 மெக்கானிசம் கண்டிப்பாக வரப்போகுது. ஆல்டால், கன்னி. ஸோ ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ், இது 3மே பார்த்துட்டு டேரக்ட் 5 மார்க். ரோஸ்மந்த் ரிடக்ஷன், யூரோட்ரோஃபினோட ஸ்ட்ரக்சர், யூசஸ். அப்போ இந்த ரோஸ்மந்த் ரிடக்ஷன் கண்டிப்பாக படிச்சிரு. ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன் படித்தா நல்லாயிருக்கும், நான் சொல்லலை. பென்சாயினு, பெருக்கினு, நினைவுகளும், மேலச்சிட்டு, சிஃப்ட் பேஸ். இந்த பென்சால்டேட் கான்செப்ட் இருக்குது பாரு, ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்டுட்ருக்கான். தயவுசெய்து இது படிச்சினேன். அடுத்து டெஸ்ட் ஃபார் ஆல்டைலாம் 3 டெஸ்ட்டுமே பார்த்துரு. ஃபார்மின்னா என்ன, தியரி, சின்ன தியரி. ஹெச்பி செட்டு பார்த்துட்டு டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். இது இப்போ சமீபமாக கேட்டது, டூலின்லேருந்து பென்சாயிக் ஆசிட். இது அட்டம்ப்டில் கேட்டது, அஸ்டால்டைல் ஃப்ரம் ஈத்தேன் கன்வர்ஷன்ஸ். யூனிட் 12 முடிஞ்சா. யூனிட் 13 பாரு, புக் பேக்கில் அந்த கோம்பக்கு, அந்த கெபரியால், மஸ்டர்ட் ஆயில், கார்பலமீன், டயோட்டைசேஷனு அதுதான் கொடுத்துருக்கேன். 2வது கேள்வி ஒரு டிஃப்ரென்ஸு, இது பெரிய டிஃப்ரென்ஸு, 5 மார்க்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க, பார்த்துக்குங்க. 8th கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின், செம ஈஸி. பிடால் கிராஃப்ட் டஸ் நாட் அக்கரானிலின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ரீசனிங் கொஸ்டின் தியரி தான், படிச்சிருங்க. அண்ட் இதை படிக்காமல் போகிற இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வர்றதுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்கலின் மீடியம், நியூட்ரல் மீடியம் சொல்லிவிட்டு அவங்க கேட்பாங்க. இது எப்படியாவது பார்த்துட்டு போயிரு, எழுதி பார்த்துரு. சாண்ட்ரமேர் கெட்டர்மன் பார்த்துட்டு அதுலேயும் கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கேட்டிருந்தாங்க. அடுத்தது யூனிட் 14 பார்த்தீங்களா, 11, 12, 13 எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்குன்னு. 14th பாரு, ஃபஸ்ட்டு நீ 14th சொன்னாலும் சரி, 15th சொன்னாலும் புக் பேக் நீ அனைத்தும் படிக்கணும். என்ன கேட்பானே தெரியாது, அந்த மாதிரி புக் பேக் அனைத்து படிச்சின்னா தப்பிச்ச. கிட்டத்தட்ட இந்த 2 லெசன் படிச்சின்னா 12 மார்க்கோ 10 மார்க்கோ 2மே சேர்த்தி. ஸோ அதனால் தயவு செய்து இது 2மே நீ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணு.
அண்ட் புக்கின் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் 3 பாயிண்ட்டு, கார்போஹைட்ரேட் 3 பாயிண்ட்டு, இந்த ட்ரா பண்ணணும் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ட்ரா பண்ணணும், ஏபிஎம்எஸ் அவ்வளோதான். புக்கின் என்னது? அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட்டு அடிட்டிவ், டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மேட்டர், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டிங் ஏஜென்ட். இது பாருங்கள், ஒரு பப்ளிக்கில் 5 மார்க்கில் கேட்டான். சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் என்ன? அது புக் பேக்கில் இருக்குது ஸ்ட்ரக்சரோட. இந்த 4 ஸ்ட்ரக்சர் எல்லோரும் முக்கறீங்க படிக்கிறதுக்கு. என்ன இருக்குது இதில்? பியூனா எண்ணெய், எஸ், நைலான் 6, நைலான் 2,6. இப்போ போன வருஷம் கேட்டான், வாட் இஸ் கண்டென்சேஷன் பாலிமர்? கண்டென்சேஷன் பாலிமருக்கு இன்னொன்று தான் நைலான் 2, நைலான் 6. அப்படி ட்விஸ்ட் பண்ணவும் செய்வாங்க. ஹவு நியோப்ரைன் ஒப்டைன்டு, பேஜ் நம்பர் 292. இதுவுமே ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய புக்கிங் கொஸ்டின். வேறு எதுவுமே நான் பெருசாக உங்கள்கிட்ட சொல்லலை. எனிவே மோஸ்ட்லி யூனிட் 14, 15 புக் பேக்கே வந்துடும். இருந்தாலும் ஒரு இதையும் படிச்சுக்கோ, ஏன்னா எல்லாமே பப்ளிக்கில் கேட்டது. ஸோ இது கோத்ரூ பண்ணுங்கள் சார். 11, 12, 13 விட்டால் நாங்கள் 60 மார்க் எடுக்க முடியுமா? கன்ஃபார்மாக முடியாது. ஒரு 45லேருந்து 50 மார்க் எடுக்கலாம். அப்படியாங்க சார்னா ஆமாம். ஏன்னா வந்து கடைசி 5 மார்க்கும் போயிடும். உங்களுக்கு 3 மார்க் 2 மார்க்கில் வந்து ஒரு 4 எழுதுகிற மாதிரி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளமும் கேட்பாங்க. 3 மார்க் 2 மார்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளமும் நுழைப்பாங்க. ஐடென்டிஃபை ஏபிசியும் கேட்பான். ஸோ பயப்படுறதுக்காக சொல்ல, கொஸ்டின் பேப்பர் செட்டர் அப்படி தான் மைண்ட் செட் இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்காமல் போனீங்கன்னா பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகுமானா ஆகாது. ஒரு 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது 80+ கேரண்டி, பட் 90+ கேரண்டி இல்லை. இதுதான் வந்து ஒரு ஒத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 90+ கேரண்டி கிடையாது. புரிஞ்சுதா? ஆர்கானிக்கில் நான் கொடுத்ததாவது பார்த்துட்டு போய் ஏதாவது பண்ணலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு அது அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. நான் காலையில் 6 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் நைட்டே நான் போட்டுருவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நைட்டே நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ்